புட்டு கருவாடு புட்டுக்கு தான் இது பொரிக்கிறது. இது கடல் கோழி என்று சொல்றோம். கடல் கோழி. இது பெரிய கடல் கோழி. இது வாங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பாக்க. சீலை வித்து சீலாவண்ணன். ஏன் அப்படி சொல்றது? அவ்வளோ டேஸ்ட்டுக்காக சொல்றோம். சாவாடு இதில் சதையிடாது பொரிச்சு சும்மா அப்படியே முறுக்கு மாதிரி சாப்பிட்றோம். இது மட்டி. மட்டி சீசனில் எங்கள்கிட்ட கிடக்கு. ஒரு சில கருவாடுகள் ஒரு சில முறையில் சமைக்க இன்னும் டேஸ்டா இருக்கு. சுறாவா இதெல்லாம் தோல் வச்சுட்டு பதப்படுத்தி வச்சிருக்கு. என்ன விலை இது? ஈரான் நெத்தலி. ஈரான் நெத்தலி. சாவாடா. இது புட்டுக்கு பொரிக்கிறதுக்கு ஒரு புட்டு தரமானவா பொரிக்கிறதுக்கு கொள்றதுக்கு நல்ல சாப்பாடு. கருவாடுல விலை கூட கருவாடு இது இதா? இதான் விலை கூட. இதான் விலை கூட. வெங்காயம் உள்ளி எல்லாம் வச்சு அம்மியில் அரைக்கும். மிக்சியில் போட்டு இந்த காலத்து ஆக்கள் அப்படி தான். அந்த நாளையில எங்கள் அம்மாவை அம்மியில் வச்சு தான் நிரப்பினோம். இறைச்சி கறி மாதிரி நாங்கள் இறைச்சி கோழி இறைச்சி சமைக்குமா போல இதையும் சமைக்கிறது. இது நடுந்தி பெனாட்டு மண்கின்னு ஒன்றும் இல்லை. ஒன்றுமெண்டா ஒன்றை சாப்பிட்டே பார்க்கலாம். நீங்கள் எனக்கு பிடிச்ச கருவாடுன்னு சொன்னால் சொல்லுவேன் நான். அதை நாங்கள் இப்படி போட்டுருக்குறோம் 2500 ரூபா. 2200 2000க்கும் கொடுக்குறோம். குறைச்சி கொடுப்பீங்களா? குறைச்சி இப்படி தான் கையால் கீறுறது. இது அங்கத்தே பொம்பளையிலே இதுகள் செய்யணும். சரி அதில் பெனாட்டை பார்த்தீங்க. இதில் இது வாணி பெனாட்டு இந்த நச்சீரம் மிளகுகள் எல்லாம் பிடிச்சி பெரிய நெத்தலி. பெரிய நெத்தலி இது டேஸ்டா இருக்குமா? ஷோ இந்த குழந்தை கிடைக்கிற ஆக்களுக்கு எல்லாம் வயிற்று புண்ணு எல்லாம் இந்த நாகர்கோவில் பக்கங்கள்ல வெள்ளையா இருக்கு. கொஞ்சம் 15-20 கிலோ போட்டா தான் 1 கிலோ தரும். இது மேல் சளியலுக்கு பனங்கற்கண்ட வாழைப்பு வடகம் வேப்பம்பு வடகம் டேஸ்ட் உண்மையா சொல்றேன். நான் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க. குழந்தை கிடைக்கிற ஆக்கள் பத்தியத்துக்கு இந்த அட்டென்ட் பண்ண பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லப்பட்ட சாமான். உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாண டவுனுக்கு நிற்கிறேன். குறிப்பாக சத்திர சந்தி இருக்கு தானே. சத்திர சந்திலேருந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கம் பாருங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5வது கடையாக வரன் ஸ்டோர்ஸ் கருவாடு கடை இருக்குது. இங்கே வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல வகையான கருவாடுகளுமே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பிரபலியமான கருவாடு, பருத்துறை கட்டா கருவாடு, அதை தவிர வெளிநாட்டு கருவாடுகளுமே இருக்குது. அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வேண்டிக்கலாம். குறிப்பாக நீங்கள் இங்கே வந்தால் பண்ணணும் அவசியம் இல்லை. டெலிவரியுமே இருக்குது. இலங்கை ஃபுல்லாக டெலிவரி இருக்குது. வெளிநாட்டுக்கும் டெலிவரி இருக்குது. அந்த வழியில் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போய் என்னென்ன வகையான கருவாடுகள் இருக்குது, என்ன விலையில் விற்பனை செய்யணும். குறிப்பாக ஒரு சில கருவாடுகள் ஒரு சில முறையில் சமைக்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னும் மாதிரி சமைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அவையில்டே கெடுத்து தெரிஞ்சு கொள்வோம். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் காட்டிக்கொள்ள போகிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கோம். உங்களோட பேர்? என் பேர் கேதீஸ்வரன். கேதீஸ்வரன் தான் கூட வச்சுடுறோம். கேதீஸ்வரன். ஓகே. இந்த கடை எப்போ திறக்கிறீங்க? என்ன டைம் திறப்பீங்க? காலையில் ஒரு 8 திறப்பீங்களா? அதே மாதிரி இரவு ஒரு 8 போட்டுவீங்களா? ஆமாம். ஓகே. கிளம்பியில் 7 திறப்பீங்களா? ஓ ஞாயிறுல திறப்பீங்களா? ஓகே. இங்கே என்னென்ன வகையான கருவாடுகள் இருக்கு? சகல விதமான கருவாடுகளும் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் தரலாம். ஓகே. மற்ற மெயினாக வந்து நீங்கள் டெலிவரி பெற்றுக் கொள்ளலாமே? எல்லாம் செய்யலாம். இலங்கை வெளிநாடு எல்லாத்துக்கும். வெளிநாட்டுக்கு தனியாக கருவாடு அனுப்பலாம். தனியாக கருவாடு அனுப்பிடலாம். அதோட சேர்ந்து வேறு சாமான்களும் அனுப்பணும். தனியாக அனுப்பலாம். ஓகே. மற்றது மெயினான விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறது 2ஆம் மாதம் 16ஆம் தேதி தான் எடுக்கிறோம். இந்த நாளைக்குரிய விலைகள்லாம் நாங்கள் சொல்லுவோம். சில நாளை கூடலாம் குறையலாம். சாமான்கள் வந்து நாளை தான் ஒரு விலை. அப்போ இன்றைக்கு எடுக்கிற விலை இன்றைக்கு இன்னும் விலை சொன்னீங்க. ஒரு நாளைக்கு வந்து அப்படி கிடைக்கக்கூடாது. உள்ளதான் சொல்லிக்கிறேன். நடக்கிற இதுகளையும் சொல்லிக்கொள்கிறோம். ஏன்னா இப்போ சில இந்த வீடியோ அடுத்த வருஷம் பார்த்துட்டு வரலாம். சீசன் டைமுகள் அப்போ நேரத்துக்கு நேரம் ஒரு சாமான் தட்டுப்பாடாக இருக்கும், விலையாக இருக்கும். அப்போ நாங்கள் வெளியே பார்க்காம எடுத்து போடுவோம். பழைய வர கொடுப்போம். அப்படி கன பிரச்சனைகள் பிஸ்னஸுக்கு இறங்கினா தான் தெரியும். அதை பற்றி ஒரு பிரச்சனைகள். ஓகே. அதால் நீங்கள் இந்த 2ஆம் மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு எடுக்கிறோம். இன்றைய நாளைக்குரிய விலைகள்லாம் நாங்கள் சொல்கிறோம். நாளை கூடலாம் குறையலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேறு. ஓகே. இப்போ நான் ஃபார்ம் என்ன பண்ணேன்? இப்போ எங்களுக்கு அண்ணா எல்லாம் ஃபுல்லாக சுத்திக்கார போகிறீங்க. ஓகே. முதல்ல இதில் போக மாட்டேன். ஓகே. இது என்ன கருவாடு? சூட கருவாடு தம்பி. சூட மாதகள் மண்டதி பக்கம் தான் கூடுதலாக பிடிப்படும். மாதகள் மண்டதி. இது தலையெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. அவங்க ஒரு அளவான காய்ச்சலோட தான் கொண்டு வருவாங்க. நாங்கள் இங்கே மேலே இது இருக்கு காய வைப்பீங்களா? காய வச்சு தான் கொடுப்போம். கொண்டு வரதே இங்கே காய வச்சு தான் கொடுப்போம். நாங்கள் காய வச்சு தான் கொடுப்போம். அப்படி என்ன தான் பேக்கிங்களுக்கு அதுக்கு இதுக்கு செய்த பழுதடையாமல் அதுக்காக செய்தான். ஓகே. இது ஈரான் நெத்தலி. ஈரான் நெத்தலி. இது ஈரான் வெளிநாடு. இது வெளிநாடு. ஓகே. நெத்தலியில் ஒரு 10-15 இது இருக்கு. இங்கே ஊர் நெத்தலியும் இருக்கு. பருத்துறை நெத்தலி. அது துபாய் நெத்தலி. இது துபாய். அது துபாய் நெத்தலி. ஓகே. இதெல்லாமே தலையோட இருக்கு. தலையோட இருக்கு. தலையை முள்ளி தண்டா கயறது குறைவா இருக்கும். சமைக்கலாம்.
நல்லா இருக்கும் சமைக்கிறது. தலையோட இதுண்டா கொஞ்சம் கயிறை பார்க்கும். கேர பாக்க அது இதுக்கு எங்களோட பருத்தத்துறை தெரியும், நாகர்கோவில் தெரியும். அதுகள் தலையோட போட்டாலும் பிரச்சனை இல்லை. இதுகள் கொஞ்சம் வெளிநாட்டான அப்படி தானே நான் சொன்னேன், வெளிநாட்டு கருவாடான்னு சொல்லி இந்த ஈரான், துபாய் அதெல்லாம் இருக்கு, மாலதீவு எல்லாம் இருக்குன்னு. ஓகே, அதெல்லாம் இதுல என்ன விலை போகுது இப்போ? இதுகள் 1000 ரூபா. ஈரான் 1000 ரூபா. துபாய் அதுக்கும் 1000 1050 ரூபா. வலை மாதிரி 1000க்கும் போடுவோம், 1200க்கும் போடுவோம். போடுவீங்க. ஓகே, இந்த சூட சூட வந்து 1000 ரூபா தான். 1000 ரூபா ஒரு கிலோ 1000 ரூபா. கிலோ 1000 ரூபா. மெயினா வந்து இது நான் வீடியோ எடுக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆம் மாசம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய விலைகள்லாம் இது நாளை கூடலாம் குறையலாம். நாளை கூடலாம் குறையலாம். பாத்துங்க. ஓகே, இங்கல புளி இருக்குனே. இது ஊர் புளி தம்பி. ரெண்டு கலர்ல இருக்கு. இது அங்க கொழும்பு சைடுல இருந்து வரது, கல்கம் அங்க இங்க இருந்து வரது. இது எங்கட மானிப்பை இது மானிப்பை இங்க சைடுல இருந்து வரது. ரெண்டு முறை விலையா? இல்ல, இது 100 ரூபா கூட கிலோ. அது என்ன விலை இது? இது 700 ரூபா கிலோ. இது 700 ரூபா ஒரு கிலோ. 600 ரூபா. அது 600 ரூபானே. ஓகே, உள்ளி எல்லாம் வெங்காயம் முதல்ல இருக்கு. அது சொன்னோம்ல வெளியில. இது ஓகே. சரி, இப்போ இவ்வளவு நேரம் நாங்கள் வெளியில பார்த்தோம். இது உங்களுக்கு நிறைய கருவாடு இருக்குன்னு. முதல்ல எதுல இருந்து போவோம்? இது சுறாவில் எடுங்க. சுறாவா? இதெல்லாம் தோல். இது பார்க்க அந்த ஒரு கண்ணாடி கல்லுகள் மாதிரி கிடைக்கும். தனிச்சதை தம்பி. இது சுறா. சுறா இதை சொல்றது. இது சுறா. இது தோலோடையும் இருக்கு. தோலோடையும் இருக்கு. தோல் இல்லாமல் இருக்கு. க்ளீன் பண்ணி இது சமைக்கிறதுக்கு குயிக்கா இலவாச்சி சமைக்கிறதுக்கு இது சுகம். மற்ற தோலோடையும் இருக்கு. உள்ளுக்கு இருக்கு. இதெல்லாம் என்ன விலை போகுது? இது உங்களுக்கு 3000 ரூபா போடலாம். 3000 கிலோ வேணுமா? இது சாவாழைன்றது. சாவாளா? இது புட்டுக்கு பொரிக்கிறதுக்கு ஒரு தரமான பொரிக்கிறதுக்கு கொள்றதுக்கு நல்ல சாவாழை. ஓகே, புட்டுக்குன்னு. ஓகே, சாவாழை. இதுல சதையிடாது பொரிச்சு சும்மா அப்படியே முறுக்கு மாதிரி சாப்பிட்றான். முறுக்கு மாதிரி சாப்பிட்றேன். ஓகே, மெல்லிசா இருக்கேன் இந்த. ஓகே, சாவாழை இருக்கு. மற்ற இது கீரி மீன். கீரி மீன் மன்னாரா? இல்ல, முல்லைத்தீவு தாளை அடி செம்பியம்பட்டு சைட். ஓகே, வடபராஜ் கிழக்கு சைட். இது நெத்தலி. இது சின்ன கீரி மீன். சின்ன கீரியா? பாக்க நெத்தலி கிடக்கு. மங்கன்னு சொல்றோம். மங்கு. ஆனா இது இல்ல, சின்னது இது. சரி, மங்கன்னு சொல்றோம். ஓகே. இது பெரிய கீரி மீன். பெரிய கீரியா? இது பெரிய கீரி மீன். ஒரு குவாலிட்டிக்கு தரத்துக்கு பிரிச்சு வச்சிருக்கிறோம். சைஸை பொறுத்து. இதை சொல்றோம் பில்லி கீரியண்டு. என்ன பில்லி கீரியன்னு சொல்றோம். ஓகே, இது ஒரு உப்பு இல்லாமல் நல்லா. இது பருத்துற கடல்ல தான் கூடுதலா பிடிப்படும். ஓகே. இது சீலா. சீலாண்டா தெரியுமா? சீலையை வித்து சீலா வேணும். அப்படி சொல்றது அவ்வளோ டேஸ்ட்டுக்காக சொல்றோம். டேஸ்டா இருக்கும். சின்ன ஒரு சீசனுக்கு படம் இது. இப்போ இந்த சீசனுக்கு வந்திருக்கேன். இது சொல்றது புட்டு கருவாடு. என்ன புட்டு கருவாடு? புட்டுக்கு தான் இது பொரிக்கிறோம். தொண்டன் கருவாடு சூப்பரா இருக்கு. பருத்துறையா? அது பாத்துருக்கேன். மாதகள் பருத்துட்டு இருந்த விரிச்சு காயப்பூர் கிடக்குறது. கையே பாவிக்கிறேன். இந்த கையால தான் இப்படி முழுசா இருந்தா இப்படிதான் கையால கீறுறது. அங்கத்தே பொம்பளையிலே இதுகள் செய்யணும். சரியான விலை. இது என்ன விலை போகுது? இது நாங்களே கிலோ 2500 ரூபா விற்கிறோம். 2500 ரூபா ஒரு கிலோ. ஓகே. இது மட்டி. மட்டி சீசனில் எங்கள்கிட்ட கிடக்கு. மட்டி நியாயமான மட்டி தெரியும். ஒரு 10 கிலோ ஒரு வேக்கில் எடுத்தா ஒரு சின்ன ஒரு கிலோ அப்படி வரும். என்ன விலை மட்டி எல்லாம்? இது மட்டி எல்லாம் நாங்க 6000 5000 நிலைக்கேற்ற மாதிரி இதுதான். இறைச்சி கறி மாதிரி இருக்குது. இது வாழை கருவாடுன்னு சொல்றோம். சின்ன சின்ன வெட்டி பெரிய வாழை இப்படி நீட்டா இருக்கும். அது சாவாழை மெல்லிசா இருக்கும். இது கொஞ்சம் மொத்தமா இருக்கும். இதுல கொஞ்சம் முள்ளுகள் இருக்கும். இது பொரிக்கத்தான் சரி. இது கடல் கோழி என்று சொல்றோம். கடல் கோழி. இது பெரிய கடல் கோழி. சரியோ? கடல் கோழி. இது பெரிய மீன் தான் கோழி நினைக்கிறாங்க. கடல்ல என்ற பெரிய கடல் கோழி. இது சின்ன கடல் கோழி. இது சின்ன. இது என்னத்துக்கு சாப்பிடுறது? இது இறைச்சி கறி மாதிரி. நாங்கள் இறைச்சி கோழி இறைச்சி சமைக்குமா போல இதையும் சமைக்கிறது. நல்லா இருக்கு. ஓகே, விரும்பி வேண்டுங்க. இந்த இது காரல் பொரிக்கிறதுக்கு சும்மா வெள்ளை பால் சொதி வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. என்ன விலை போகுது காரல் எல்லாம்? காரல் எல்லாம் 1000 கிலோ. ஓகே. இருந்தான் வாரது. மாலதீவு மாசி கருவாடு. உடைச்சா உள்ளுக்கு சிவப்பா இருக்கும். சூப்பர். இப்படி உடைச்சா உள்ளுக்கு சிவப்பா இருக்கும். கண்ணாடி மாதிரி அப்படிதான் இருக்கும். அதான் நல்ல கருவாடு. இதுல உடைச்சா உள்ளுக்கு வெளியில பார்க்க அப்படிதான் இருக்கும். என்ன விலை போகுது மாலதீவு மாசி? 2000 ரூபா போகுது. 2000 போகுது கிலோ. ஓகே. மற்றது இங்கால ஃபுல்லா நெத்தலி.
வந்து இது வடமராட்சி சைட் பக்கம் உள்ள வடமராட்சி யாழ்ப்பாணம் வடமராட்சி பக்கம் ஓகே இதுலயே கண்ணா வகை இருக்குன்னு என்ன வித்தியாசம் எல்லாத்துக்கும் இதுல ஒரு டேஸ்ட் வித்தியாசம் சைஸுகள் டேஸ்ட்டுகள் வித்தியாசம் நாங்கள் இப்படி போட்டுருக்குறோம் 2500 ரூபா ஆனால் 2200 2000க்கும் கொடுக்குறோம் குறைச்சும் கொடுப்போம் ஓகே பிக்சர் விலை இல்லை இதுவும் பார்த்துக்கிறோம் 1800 சைஸுக்கு தான் விலை தக்கன விலை ஓகே அது உப்பு இல்லை அது உப்பே இல்லை நெத்தலி தானே அது அதுவும் நெத்தலி ஹெண்டலோன்றது இந்த ட்ரிங்கோமல புல்மோட்டை புங்காலி சைட்டில் பிடி வர்றது பெரிய நெத்தலி பெரிய நெத்தலி இது டேஸ்ட்டாக இருக்குமா இது நல்லா இருக்கு சின்னனா இது டேஸ்ட் ரெண்டும் ஒன்றே விடாது உப்பு குறை வேணும் உப்பு இல்லை உப்பே இல்லை இப்போ கருவாட்டில் வந்து உப்பு குறைவாக இருந்தால் கூட இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் குறைவாக இருந்தால் உப்பு கணக்காக இருந்தால் சில நேரம் டயபிட்டிக் பேஷண்ட் இதை விரும்பான்னு தானே உப்பு இல்லை அது வரைக்கும் இதுகள் பாவிக்க நல்லா குறை வேணும் இதில் வேறு சைஸுகள் இந்த இதெல்லாம் வெள்ளையாக இருக்குது இது என்னது இது நெத்தலி தான் ஐரா நெத்தலி ஐரா நெத்தலி இது இந்த நாகர்கோவில் பக்கங்களில் வெள்ளையாக இருக்குண்ணே கொஞ்சம் குட்டி நெத்தலி என்ன சின்ன நெத்தலி ஐரான்றது ஓகே ஐரா நெத்தலி இந்த இதுகள்லையும் இருக்குண்ணே இதில் உப்பு குறைஞ்சது இதா உப்பு குறைஞ்சதுன்னு சொன்னால் அது அதை சொன்னால் தானே அது அதாவது இது எல்லாம் இது இந்த குழந்தை பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல சாமான் ஓகே 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 இப்போ அடுத்தது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று காட்டப்படுமே எனக்கு பிடிச்ச கருவாடுன்னு சொன்னால் சொல்லுவேன் நான் அதை இறால் கருவாடு இறால் கருவாடு வளமையாக பார்த்துருக்கோம் அது என்னன்னு சொன்னால் போதோட தான் பார்த்துருக்கு இது உடைச்சி தனிச்சதை அவங்க வேணுங்க பார்க்க அப்படியே அந்த 15-20 கிலோ போட்டால் தான் 1 கிலோ தரும் ஓகே ஓகே பாருங்க அப்படியே எம்பூர் ஆளுன்னு சொல்கிறது ஓகே ஓகே எப்படி இருக்குன்னு வேற நல்லா இருக்குண்ணா பார்க்கவே இது சரி என்ன விலை கிலோ 25,000 கிலோ 18,000 சைஸை பொறுத்த விலைகள் மாறும் பார்க்க இது அப்படியே பொறுத்து அப்படியே சாப்பிட முடியாது என்ன எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு பார்க்க ஓகே இது உப்பு குறைவா ஓகே ஓகே மற்றவங்கள இறால் கருவாடு நார்மல் இறால் கருவாடு இருக்குண்ணே கோதோட வருது இது என்ன விலை 4,000 அந்த பேக்கெட் எவ்வளோ 1 கிலோ அரை கிலோ 4,000 ரூபா கோதோட சின்ன இறால் இதுல பெருசும் இருக்குண்ணே இது 5,000 ரூபா அரை கிலோ ஓகே இந்த சைஸை பாருங்க மற்றவங்கள கனவா கருவாடு ஓகே வெள்ளையா இருக்குண்ணே அப்படி பாருங்க காய வச்சுட்டு பதப்படுத்தி வச்சிருக்கு என்ன விலை இது கிலோ 12,000 ரூபா விலை கூட உழவு போட்டதான் 5 கிலோ போட்டால் தான் 1 கிலோ வரும் கனவால 3 ஐட்டம் இது சைஸ் கனவா இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தானே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு என்ன குவாலிட்டி தேவையோ அதுக்கு ஏதாவது விலைகள் வரும் ஓகே ஓகே மற்றது இங்கால இதுவும் கனவா அதுவும் கனவா தான் ஊசி கனவா என்ன பேக் பண்ணி வச்சுக்கிறேன் இது லூஸாக இருக்குது இது வெர்டிக்கல் ட்ரிங்கோமல சைட்டுகளில் வாரது இதெல்லாம் போசிட் அப்படிதான் டேஸ்ட்டா இது என்ன விலை போகுது இது விலை குறைவு அதை விட விலை குறைவு என்ன ஓகே 3,000 ரூபா வரும் அரை கிலோ 3,000 ஓகே பேக் பண்ணி கிடக்கு தேவைன்னு சொன்னா லூஸாகவும் தரலாம் வெளிநாடு கிளம்ப போறீங்கன்னு சொன்னா என்ன வழியா பேக் பண்ணி தரீங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தரலாம் ஓகே மற்றது இப்போ அங்கால கருவாடு பார்த்தா இன்னும் கருவாடு கிடக்கு நாங்கள் கருவாடு பின்னுக்கு இருக்கு இப்போ அதுக்கு முன்னாடி இங்கால பார்த்தீங்கன்னா அந்த டின்னா பார்த்தீங்கன்னு சொன்னா இது மாசி என்ன மாலதீவா அது மாலதீவு மாசி இருக்கு பாருங்க இதில் வேற சைஸ்களையும் இருக்கு வேற சைஸ்களும் வேற பிராண்ட்களையும் இருக்கு ஒன்றும் தனித்தனி பிராண்டுகள் என்ன எப்படி இருக்கு இந்த குட்டி இது மாசி சம்பளா வரும் மாசி சம்பல் இது எல்லாமே இந்த டப்பி 250 ரூபா 250 தானே தேங்காய் பானுக்கு போட்டு சாப்பிட நல்லா இருக்கு ஒரு தேங்காய் போட்டு வச்சா அந்த மாதிரி இருக்கு இந்த காரசானம் சொன்னா அந்த பெருசுன்னு தான் இல்லை சின்னனுமே இருக்கு நான் உங்களுக்கு சின்ன சைஸ் இருக்கு இதெல்லாம் என்ன விலையா 500 ரூபா ஓகே இந்த மற்றது பெருசு இது மாசி சம்பல் இது ஃப்ரைட் ரைஸ் கிடைக்குது இந்த மாசி சம்பல் போத்துட்டு இருக்கு இது வந்து எவ்வளவு 2,200 கொடுப்போம் அடிச்சதை விட கொஞ்சம் தான் கொடுப்போம் ஓகே இதுலயும் வேற சைஸ் இருக்கு அப்படியே பாருங்க அரை கிலோ 1 கிலோ இந்த அப்படி இங்க பாத்தீங்க சொன்னா இது இறால் இது இறாலா இது இறால் அது இறால் சம்பல் அது மாசி சம்பல் இது இறால் கூட நல்லா இருக்கு சும்மா வாய் கள்ளி போட்டுட்டு போலாம் அவ்வளவுக்கு நல்லா இருக்கு பட் அப்படி மேல பாத்தீங்க சொன்னா டேஸ்டி நெல்லிக்கிரஸ் இருக்கு இது இங்கே தான் சரி கட்டுறவங்க ஆனால் இங்கே தோலகட்டியும் இருக்கு இந்த ஃபாதர் சிஸ்டர் மாதிரி மேக் பண்ணுறாங்க தோலகட்டியும் இருக்குண்ணே இங்கே இருக்கு அங்க இருக்குண்ணே மேல ஃபாதர் சிஸ்டர் மாதிரி தோலகட்டி வைன் இருக்கு கோடி இருக்கு வைன் கிரேப்ஸ் வைன் இதா தோலகட்டி இல்ல தோலகட்டி வைன் ஆல்கஹால் இல்ல அந்த இது எக்ஸ்பெரிக்கா இருக்கிற ஆட்கள் எல்லாம் குடிக்கலாம் அப்படி என்ன புள்ளதாச்சி நல்லா குடிக்கலாம் இல்ல
இஞ்சத்தியான யாழ்ப்பாணம் நச்சுவேலி. என்ன விலை போத்தில் இந்த போத்தில் 1800. 1800 இந்த போத்தில் வந்து 1800 இது நடுந்தி பெனாட்டு மண்கின்னு ஒன்றும் இல்லை ஒன்றுமெண்டா ஒன்றை சாப்பிட்டே பார்க்கலாம் நீங்கள் சாமான் இல்லை தரமானது கயராது கொள்ளாது. என்ன விலை போகுது நடந்து பெனாட்டு இப்போ? இது நாங்கள் கிலோ 4000 ரூபா அப்படி. இப்போ சீசனா? இப்போ சீசன் இப்போ தான் ஆரம்பம். இப்போ மழையில் வந்து எல்லாம் வெதர் பிரச்சனை காலநிலை சீசன் குறையும் குறை சீசன் இல்லாத டைம்ல கொஞ்சம் டிமாண்ட் வடிவா இருக்கு பார்க்க. சரி ஓகே மற்றது இங்கால இது உள்ளி ஊறுகாய் இஞ்சதியானா சரஸ்வதி உற்பத்திகள் உள்ளி ஊறுகாய் இருக்கு பாருங்க பார்க்க அந்த அப்படி உள்ளி தெரியுதுண்ணா அப்படியே. ஓகே இது பானி பெனாட்டுன்னு இருக்கும். அதில் பெனாட்டை பார்த்தீங்க இதில் இது பானி பெனாட்டு இந்த நச்சி தமிழர்கள் எல்லாம் பிடிச்சி. ஓகே ஓகே உள்ளூர் உற்பத்திகளா? இல்லை இங்கே நல்ல விஷயம். அவனே வந்து நீங்கள் விற்க காவலுக்கும் நல்ல இதாக இருக்கு. மற்றது வந்து இது ஒரு நல்ல மருத்துவ இது தொண்டை நோய் தொண்டை கரகரக்கிறது இருமல் சளிகளுக்கு பனங்கற்கண்டு இங்கே தான் இதுன்றான் திக்கம் வடிசாலி அவங்கெல்லாம் சரி பனங்கற்கண்டு எங்க யாழ்ப்பாணத்தான் பனங்கற்கண்டு. இது என்ன விலை? என்ன விலை? இது 5000 ரூபா கிலோ 5000 ரூபா. ஓகே அது இது க்ளீன் பண்ண தும்போண்டு எல்லாம் மன்னாருடைய தான் ஃபேமஸ். இது இது ஒட்டி சீவலுடைய இது மன்னாரா? மன்னார் சீவலுடைய நீட்டு இது ரவுண்ட் ரவுண்டா வெட்டுறது. என்ன விலை இது? இது என்ன விலை? இந்த அடிச்ச இது 1500 ரூபா. அரை கிலோ 1000 ரூபா கொடுப்பீங்களா? இப்போ கொஞ்சம் இது சீசன் இல்லை தானே இப்போதான் ஆரம்பிக்குது. இனி குறையும். அப்போ நாங்களும் குறைப்பீங்களா? ஓகே இது வேப்பம்பூ வடகம் வாழைப்பூ வடகம் வேப்பம்பூ வடகம். ஓகே இந்த இப்போ கொஞ்சம் அருந்தலண்டபடியாக கொஞ்சம் விலை கூட இனி குறைஞ்சி போகும். இப்போதான் மழை இல்லாமல் வந்தது. என்ன விலை? இதில் ஒரு 2000 ரூபா வரும் அரை கிலோ 2000 ரூபா. ஓகே இது 3500 அடிச்சிருக்கு. அவ்வளோ வாழைப்பூ வேற ரொம்ப கஷ்டம் தான். இது கணக்கை போட்டால் தான் தம்பி ஒரு கொஞ்சம் எடுக்கலாம். பார்க்க யோசிப்பீங்க விலை கூட யோசிப்பீங்க. ஆனால் செய்கிறாங்க தான் அந்த கஷ்டம். ஆனால் இது நல்ல மூலி வகையில் இதுகள் நல்ல சாமான் ஆரோக்கியத்துக்கு இது எல்லாம் செலவுக்காரன் சொல்லப்பட்ட சாமான். இது பாவக்காய் வத்தல். பாவக்காய் வத்தலும் இருக்குண்ணே. இது லூசாக எடுக்கலாம் எடுக்கலாம். ஓகே ஒடியல் மா அந்த இது இது கூழுக்கு குட்டை வைக்கிறதுக்கு ஒடியல் கூழ். இது நாங்கள் தான் சரி கட்டுறது. ஒடியல் எடுத்து பச்சை ஒடியல் எடுத்து திரிக்க கொடுக்குறோம். துடிச்சு இந்த இப்போ பேக் பண்ணி வைக்கிறோம். இப்போ தான் நடக்குது வேலை. சீசனல் வருது தானே ஃப்ரெஷ்ஷாக வரைக்கும் கொடுக்குறதுக்கு. இது ரால் கூனி இது உங்களால் கத்தூர் சைட் பக்கம் தான் இருந்து வாரது. இதில் மண்கண் ஒன்றும் இல்லாத அப்படியே கலவாக போடுறது. வரது போட்டு லேசாக ஹீட் பண்ணுனா வாசம் வரும். தேவையான மரக்கறிகள் அதுகள் இதுகளுக்கு எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் எது பண்ணா கூடுதலாக பாவிக்கும். வாசம் வரும். அள்ளி போட்டு விடலாம். என்ன விலை போகுது ரால் கூனியில்? இது 2000 ரூபா கிலோ. 2000 ரூபா கிலோ. ஹோல்சேல் 1600. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ பார்க்குறாங்களா தாங்க சின்ன குட்டி கடை வச்சுட்டு தானே அவையில் வந்து எடுத்தா குறைச்சி தான் கொடுக்கும். இது வந்து சும்மா நார்மல் விலை தொகையாக எடுக்கிறீங்க சொன்னா குறைச்சி கொடுப்போம். இதெல்லாம் 1500 ரூபா கிலோ போட்டு கொடுப்போம். நாங்கள் 1800 600 விற்போம். அது நல்லெண்ணெய். அது நல்லெண்ணெய் தெரியும் தானே. பிஎஸ்பி நல்லெண்ணெய் மானிப்பை கோட்டை. என்ன விலை போகுது இப்போ? போகுது 1300 ரூபா. 1300 ரூபா போகுதுண்ணே. இந்த 1500 ரூபா விற்றாங்க. இப்போ 1300. இப்போ 1300. ஓகே ஓகே. இது வந்து திரியா பாறைன்றது. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் செல்லும். பதம் படுத்தி மண்ணுக்கு படுத்துறையா இந்த விலையை விலை என்ன விலை போகுது இப்போ இல்லை. இது நாங்கள் இப்போ 22 கொடுக்குறோம். 22,000 ரூபா ஒரு கிலோ. ஓகே இது வந்து அந்த நான் சாப்பிட்ருக்கேன் கருவாடு எடுத்து பதப்படுத்தி எடுத்து துணியால பார்த்துருக்கேன் நான் கருத்துறையில செய்யறது. இதான் தெரியா பாருங்க அப்படி பார்க்க இன்னமே கிடக்குந்தா அந்த மாதிரி இருக்கு. டேஸ்ட் உண்மையாக சொல்கிறேன். நான் சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க. விலையை பார்க்குறேன் ஒரு சின்ன பீஸ் நம்ம சாப்பிட்டு தனியாக கொஞ்சம் கொடுப்பீங்களா? 100 கிராம் 200 கிராம் கொடுப்பீங்களா? 100 கிராம் இல்லை 1/4 கிலோ 250 கிராம் அரை கிலோ அப்படி கொடுப்போம். அப்படி கொடுப்பீங்க. காசு இல்லாத டைம் இருக்காதானே. அதான் டேஸ்ட் பார்க்குறதுக்காக தான் கேட்டேன். சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க. நல்லா இருக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த இதுக்கு. கருத்துறையிலே ஃபேமஸான கருவாடுல விலை கூட கருவாடு இது இதான் விலை கூட. இதான் விலை கூட. நாட்டுக்கு விலை கூடது இதான் 1 கிலோ 22,000 ரூபா. பல தரப்பட்ட கருவாடுகள் இருக்கு. கட்டா இருக்கு தம்பி. வெட்டி கொடுப்பீங்க எல்லாம் கேட்குற தேவைக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு இந்த மீன் ஒன்று தாங்க சொன்னா அதை எடுக்கவா? அப்படியே காட்டுங்க. இந்த இப்படி தேவை தாங்கன்னு சொன்னா அப்படியே நீங்க வெட்டி கொடுப்பீங்களா? என்ன அது போட்டு வெட்டுவோம். ஓகே இதெல்லாம் என்ன விலை வரும்? எல்லாம் ஒரு 4000 ரூபாக்குள்ள வரும். 4000 ரூபாக்குள்ள குறைவாக கிடக்கு.
இது கருங்கனி பாறைன்ற குழந்தை கிடைக்கிற ஆக்கள் பத்தியத்துக்கு இந்த அட்டென்ட் பண்ண பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லப்பட்ட சாமான் நல்ல மருந்து. இது வந்து உப்பு இல்லாமல் கணக்காக போட்டிருக்கு. இன்றைக்கு தான் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் என்ன விலை வரும்? இதுகளெல்லாம் கிலோ 4000 ரூபா 5000 ரூபா. இந்த காட்டுறேன் என்ன என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறேன். மற்ற பக்கமும் பார்த்து காட்டும். கருங்கனி பாரு என்ன கொஞ்சம் பாருங்க ஸ்லைஸாக வட்டி சாப்பிடலாம். ஓகே உப்பு குறைஞ்ச வேறுபாடு தெரியுது. அப்படி இது கிளறு தம்பி, கிளறு. இது கிளறுன்னு தேடுன்னு சொல்கிறது. தேடு நல்லா கையால் அடித்த தூள் போட்டு சமைக்க அந்த மாதிரி இருக்கும். கருவாடுல சுவையான கருவாடுன்னு சொன்னது சுவையான சொன்னா அரக்குலா. அரக்குலா அரக்குலா அது என்ன விலை? தூரான்றது அது 6000 ரூபா வரும். இது கொடுவா. கொடுவா இது கொடுவா. இது கொடுவா. கொடுவா என்ன சொன்னா கருவாடுல உங்களுக்கு பிடிச்ச கருவாடு அது கருங்கனி பாறை. ஓகே அது என்ன மாதிரி செய்தா உங்களுக்கு விருப்பம்? என்ன முறையில்? அரைச்சி காய்ச்சிடும். மிளகாய் வெங்காயம் உள்ளி எல்லாம் வச்சு அம்மியில் அரைக்கும். மிக்சியில் போட்டு இந்த காலத்தாக்கள் அப்படி தான் செய்யும். அந்த நாளையில எங்கள் அம்மாவை அம்மியில் வச்சு தான் நிரப்பினோம். அப்படி ஒரு திறனை வச்சு இதை விட்டு வச்சு அந்த மாதிரி இடியப்பத்துக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். இதாக இருக்கும். அந்த குழந்தை கிடைக்கிற ஆக்களுக்கு எல்லாம் வயிற்று புண்ணு எல்லாம் மாறும். இப்போ எங்கள் அதுகள் அது சரி. மற்றது இப்போ வேற கருவாடு, இப்போ இந்த கருவாடு இந்த மாதிரி சமைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னா சொல்லுங்க. 2-3 கருவாடு. இந்த இது இருக்கு இல்லை, இந்த சூரிய மீன் இருக்கிறது, அது சீலத்தில் வளையான்றது, அதெல்லாம் அந்த குரக்காய் போட்டு சமைச்சா அது 2-3 நாளே கிடக்கும் அந்த கறி. இதில் தட்டி அம்மியில் தட்டி குரக்காய் புளியை பழப்புளியில் குரக்காய் புளியை போட்டு செய்து தான் கிடக்கும். பச்சடி மாதிரி போட்டு பிரட்டி எடுக்கணும் ரோஸ்மே. அது நல்ல இது. மற்றது தொண்டன் கருவாடு பிடிக்கிறதுக்கெல்லாம் நல்ல சாமம். அந்த மாதிரி இருக்கு. புட்டுக்கு பொரிக்க அது புட்டு கருவாடுன்னு தான் சொல்கிறோம். புட்டு கருவாடு புட்டு கருத்து தறி கருவாடே வந்துட்டு ஏன்னு வீட கேட்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு அது தெரியும். இந்த கருவாடு இப்படி பிடிச்சதா நல்லா இருக்கும் சொல்லி உங்களுக்கு இது இருக்குது தானே. அது கேட்க பார்க்குறாங்களுக்கு பிரிய சொன்ன மாதிரி இருக்கும். இதை பண்ணி சமைச்சு பார்ப்போம், இப்படி சமைச்சு பார்ப்போம். இப்போ சம்பருக்குன்னு சொன்னால் இது நல்லா இருக்கும். என்ன கருவாடா? இதுக்குன்னு சம்பல் போட்டு திரியா பேர் இருக்கு. அந்த 22,000 ரூபா பிஜி பிஜி போட அதில் மட்டும் அதுல இந்த முள்ளுகள் எல்லாம் இருக்குல்ல, முள்ளுகள் வராது. இல்ல இதுல வராது, முள்ளு தனியா வச்சிருக்கிறேன். அது சொதுக்கி போட்டதுனால வாசம் என்ன நாங்க கத்தரிக்காய் எல்லாத்துக்கும் மரக்கறிகள் எல்லாத்துக்கும் போட்டு விட நல்லா மணக்கும், அந்த மாதிரி வாசம் மணக்கும். ஓகே ஓகே. அதான் நீங்க இந்த கடைக்கு வந்தீங்க சொன்னா சகல வகையான கருவாடுகளுமே இருக்கு. எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க வந்தீங்க சொன்னா இன்னும் வரும். காரணம் என்னன்னா இனி தானே சீசன் ஆரம்பிக்குது. இன்னும் வரும். இப்ப காடின கருவாடு மட்டும் இதோட இன்னும் வரும். இன்னும் ரெடி பேர் மரக்கறியில வந்து ஒரு 20-30 இதுதான் வரும். இந்த மீன்கள்ல வந்து சகலதும் இருக்கு. காண்டெல்லாம் கருவாடா மாத்திரம். ஓகே, உங்களுக்கு தேவைன்னு சொன்னீங்க நேரடியா வந்து வரும். குறிப்பா யாழ்ப்பாணம் சத்திர சந்திலேருந்து நீங்கள் போஸ்டேஜ் பக்கம் பார்க்கறீங்கன்னா கிட்டத்தட்ட 6வது கடையா பரன் ஸ்டோர்ஸ்னு சொல்லியிருக்கு. நேரடியா வரலாம். நேரடியா வர கஸ்டமர்கள் டெலிவரி தேவைன்னு சொன்னா டெலிவரியும் பெற்றுக்கொள்ளலாம். ஃபோன் நம்பர் ஸ்கிரீன்ல தெரியும். இல்லங்க சரி வெளிநாட்டுக்குமே எங்க டெலிவரி பெற்றுக்கொள்ளலாம். ஓகே நன்றி. ஓகே நன்றி ஒதுக்கிறது.